பரோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான மக்கள் இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றத விட சின்ன சின்ன ஹோட்டலில் உள்ள அந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விரும்புவாங்க. ஏன்னா அந்த பரோட்டாவை ஆவி பறக்க நம்ம முன்னாடியே அடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா ரெட் கலர்ல காரமான குழம்பு, நல்லா சுட சுட அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை ஊற்றி குழப்பி அடிக்கும் போது மறுநாள் காலையில் நம்ம வயிறு என்ன ஆகும், என்ன நிலைமைக்கு நம்ம போவோம்ன்றதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி ஆவி பறக்க அறக்க பறக்க அந்த பரோட்டாவை சாப்பிட்ற பரோட்டா லவர்ஸ்க்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் மனசை திறப்படுத்திட்டு பாருங்க. அதாவது சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பரோட்டா கடையில் 4-5 மாஸ்டர்கள் சேர்ந்து பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாவை தேய்க்கிறாரு, ஒருத்தர் பரோட்டா வீசுறாரு, இன்னொருத்தர் பரோட்டா போடுறாரு, ஒருத்தர் பரோட்டா அடிக்கிறாரு. நல்லா பாக்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு இந்த பரோட்டா அடிச்சாப்லையா நம்ம அந்த முண்டா பனியன் போட்டானே, அவங்க அந்த பரோட்டா வீசுறதுக்கு மேல உள்ள குண்டு பழுப்பு எதுவும் எரியாம போயிருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு அவர் எந்த இடத்துல பரோட்டா வச்சு அடிச்சாரோ அந்த இடத்துல டக்குன்னு ஏறி நின்று அங்கனக்குள்ளேயே காலை வச்சு நல்லா உருட்டி பரட்டி அங்க மேல நடந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா இறங்கினா. நம்ம தம்பி ஸ்ரீட் பிரசாதம் தேவ் சொல்ற மாதிரி முரட்டு உழப்பல பண்ணிக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு மேலேயே ஏதாச்சும் பிரச்சனைனா அந்த டேபிளுக்கு பக்கத்துல அதே உயரத்துக்கு ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி இருந்திருக்கலாம். சரி, மறந்தாக்குல ஏறி இறங்கிட்டாப்ல அப்படின்னாலும் ஒரு ஜக்ல தண்ணி அள்ளி அந்த இடத்துல அந்த டேபிள்ல ஊத்தி விட்டு அந்த இடத்த நல்லா கழுவி தொடச்சு விட்டுட்டாது அதுக்கப்புறம் அந்த இடத்துல பரோட்டா அடிச்சிருக்கலாம். கீழே இருந்து அதுவே ஒரு அழுக்கு துணி மாதிரி இருக்கு, அதுவும் அதே தரையில தான் கிடக்கு. அதை எடுத்து அந்த டேபிள திரும்ப லைட்டா தொடச்சிட்டு அப்படி இப்படி 4 தொடச்சிட்டு அந்த தொடச்சு போட்ட வேகத்திலே சடனா அந்த சுட்டு போட்ட பரோட்டாவை இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கன்னா அவர் எங்க ஏறி நின்று பரதநாட்டியம் ஆடினாப்லையோ அதே இடத்துல. இதை பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கும் சரி, அங்கே சமைக்கிறவங்களுக்கும் சரி, அந்த சாப்பாட்டு மேலே கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லை, அவங்க ஹோட்டலில் வந்து வாங்க வர கஸ்டமர்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லைன்றது நல்லாவே தெரியும். இதில் இன்னொரு டார்க் சைடு என்னன்னா, அந்த பரோட்டா அடிக்கிற டேபிள் இருக்கு தெரியுமா, இது வந்து நைட் டயத்தில் நாய் படுத்து கிடக்கா பூனை படுத்து கிடக்கான்னு தெரியாது. நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு பரோட்டா கடையில் அப்படித்தான் அந்த தோசை, அந்த கல் இருக்குல்ல, தோசை கல், அதாவது அந்த பரோட்டா போடுற கல் இருக்குல்ல, அந்த கல்லுலேயே ஒரு நாய் படுத்து கிடக்கும் தினமும் நைட். மறுநாள் காலையில் ஒரு கப்பில் தண்ணி அள்ளி வந்து லைட்டாக தெளிச்சு விட்டு அந்த வழக்கமாக வச்சிருக்க விளக்கமாற வச்சு வரட்டு 4 இழுப்பு இழுத்து விட்டு அதுலேயே தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்லா ருசிச்சு சாப்பிட்டு இருப்பாங்க நம்ம மக்களும். பாவம், நீங்க சின்ன ஹோட்டலா வச்சிருந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் நம்பிதானே மக்கள் வந்து சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் சுத்தமா கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணுமா வேணாம்? அதுக்காக மொத்தமா சின்ன ஹோட்டல் வச்சிருக்கவங்கள பிளேம் பண்றீங்க. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அந்த கிச்சன் கதவுக்குள்ள என்ன நடக்குது நம்மளுக்கா தெரியும். அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை நடந்தா நான் கேள்வி வைப்பேன். அதை விட முக்கியமா இந்த மாதிரியான ஹோட்டல் தான் நம்மள மாதிரி மக்கள் அதிகமா போய் சாப்பிடுற இடம். அதனால பெரிய ஹோட்டலை முன்னாடி வச்சு சின்ன ஹோட்டல் அதுக்கு பின்னாடி ஒழிக்க முடியாது. அதையும் கேள்வி கேட்டுதான் ஆகும். இல்ல சின்ன ஹோட்டல்ல அதெல்லாம் பரவாயில்ல, என்ன வேணா நடக்கட்டும் அப்படின்னா அவன் காலில் மிதிச்சு கொடுப்பேன், போய் சாப்பிடுங்க.